யாரு கல்யாணத்தன்னைக்கு அனுபவி வெங்கட்டையும் கடத்திருப்பாங்க? மாமாவை யாரு கொலை பண்ணிருப்பாங்க? சக்தி வேற கடத்தப்பட்டா. இது வெறும் கடத்தலா இல்ல அவளை கொலை பண்ற முயற்சியா? இது எனக்காக கொடுத்த காஃபி தான். இதுல விஷம் கலந்தது உங்களை கொல்றதுக்காக இல்ல, என்ன கொல்றதுக்காக. வீட்டுக்கே வந்து சக்தி குடிக்கிற காஃபில யார் விஷத்தை கலந்திருப்பா? அப்ப அவங்களோட நோக்கம்தான் என்ன? சக்தியை கொல்றதா? எதுக்காக சக்தியை கொல்லணும்? சக்தி அப்படி யாருக்கு என்ன துரோகம் செஞ்சா? சக்திக்கு அப்படி யாரு எதிரி இருக்கா? இந்த வீட்டில் நடக்கிற மர்மமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் காரணமா இருக்க முடியும். அந்த ஒருத்தர் யாரா இருக்கும்? யாரா இருந்தாலும் எப்படி வீட்டுக்குள்ள வந்து யார் கண்ணிலையும் மாட்டாம இவ்வளவு விஷயத்தையும் செய்ய முடியும்? இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட சிக்கலன்னா அந்த ஒருத்தர் கண்டிப்பா வெளியிலேருந்து வர வாய்ப்பு இல்லை. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிற அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம சந்தேகப்பட முடியாத நமக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தரா தான் இருக்கணும். ஆனா எதுக்காக இது எல்லாத்தையும் செய்யறாங்கன்னு தான் தெரியல. இதை இப்படியே விடக்கூடாது. சீக்கிரம் யார் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன சுபத்ரா, இந்த சிவா பையன் இந்த நேரத்துல தூங்காம மாடியில வடாங்காய போட்டு காவலுக்கு நிக்கிற மாதிரி இங்கேயே நின்னுகிட்டு இருக்கான். அவன் ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏமா, ஒருவேளை அவன் நம்மளை பத்தி யோசிப்பானோ? இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் நம்ம உஷாரா இருக்கணும். ஆமா சுபத்ரா. ஏமா, ஒருவேளை சிவா நாம தான் எல்லாத்தையும் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிருவானோ? உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வராதா? இல்லம்மா, ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, அதான் கேட்டேன். அவன் அப்படி நம்மளை கண்டுபிடிச்சிட்டா அவனுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். புரிஞ்சுதா? சரிம்மா. சார் நீங்க? நான் சிவா, டிடெக்டிவ் சாருலதாவை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. ரொம்ப நன்றிம்மா. நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். போலீஸ் கிட்ட போயிருந்தா என் பொண்ணை அவங்க காப்பாத்திருக்கவே மாட்டாங்க. இங்க பாருங்க, இனிமேலாவது பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அந்த இடத்த பத்தி நல்லா விசாரிச்சுட்டு கொடுங்க. நீங்க உங்க பொண்ண கொஞ்ச நாளைக்கு வெளியூர் கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா ஃபீஸு. பணம்லாம் வேணாங்க. இந்த பணத்தை வச்சு உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. நான் வர்றேம்மா. போயிட்டு வாங்க. சார், மேடம் உங்களை வர சொன்னாங்க. சரி. ஹலோ மேடம், ஐம் சிவா. உட்காருங்க. தேங்க்யூ மேம். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டீம் ஆர்ட் டெக்னாலஜி. என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் இடையில நிறைய மர்மமான பிரச்சனைகள் நடக்குது. நானும் அவளும் சேரணும்னு நினைச்சாலே ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் போய் முடியுது. ஆனா அதெல்லாம் தானா நடக்கிற மாதிரி தெரியல. யாரோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? ஆக்சிடென்ட் மேரேஜ் மேம். ஆக்சிடென்ட் மேரேஜா? கல்யாணத்துக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போமான்னு தெரியாம தான் இருந்தோம். திடீர்னு தான் எங்கள் மேரேஜ் நடந்துச்சு. நான்
டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். நான் லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சது. எங்கள் 2 பேருக்கும் நேரங்காலம் பார்க்காம கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு ஜோசியர் சொன்னதால திரும்பவும் எங்களுக்கு நாள் நட்சத்திரம் பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ண பிளான் பண்ணாங்க. உங்க ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சரி சொல்லுங்க. அந்த கல்யாணம் தான் மேடம் எங்கள் லைஃபையே மாற்றி போட்டுருச்சு. கல்யாணத்தன்னைக்கு என் ஒய்ஃபோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவளை காப்பாற்ற போன என்னையும் அடைச்சு வச்சுட்டாங்க. கடைசியா என் ஒய்ஃப் வந்து தான் என்னை காப்பாத்தினா. எப்படியாவது கல்யாணத்தை நடத்திடணும்னு மண்டபத்துக்கு போனா என் மாமனார் இறந்துட்டார் மேடம். அவரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ்ல சொன்னாங்க. என் ஒய்ஃப் எங்க அம்மா தான் மாமனாரை கொண்டாங்கன்னு போலீஸ்ல சொல்லி எங்க அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள என் மனைவியை யாரோ கடத்திட்டாங்க. அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். சரி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா என் மனைவி குடிக்கிற காஃபில யாரோ விஷத்தை கலந்துருக்காங்க. அதுக்கும் எங்க அம்மா தான் காரணம்னு என் மனைவி சொல்றான். உங்க அம்மா ஏன் இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது? அதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஏன்னா அவங்க என்னை பெத்த அம்மாவே இல்லை. ஆனா என்னை பெத்த அம்மாவை விட ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யாரோடது? என்னோடது தான் மேடம். ஆனா என் சொத்துக்காக ஆசைப்பட்டு என்னை அவங்க தத்தெடுக்கல. உண்மையாவே என்னை அவங்க மகனா நினைச்சுதான் வளர்த்தாங்க. எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? பலமுறை அவங்க பேர்ல சொத்தை நான் எழுதி வச்சப்ப வேண்டான்னு என்கிட்டயே திருப்பி கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது யார் இதெல்லாம் பண்றாங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆள் எங்க வாழ்க்கையில வரவே கூடாது. குறிப்பா சக்தி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையில இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். அவ நிம்மதியா வாழணும். அது போதும் மேடம் எனக்கு. எனக்கு உங்க வீட்ல இருக்க உங்களோட காண்டாக்ட் நம்பர், போட்டோஸ் இதெல்லாம் வேணும். அதை என் பிஏ கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு ஒரு 2 மாசம் டைம் வேணும். அதுக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்றேன். மேடம், ஒரு சின்ன அப்ளிகேஷன். அடுத்த மாசம் எனக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. அதுக்குள்ள கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே மிஸ்டர் சிவா, நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. மேடம். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? ஒரு பின்னு போட்டா சத்தம் கேட்குற அளவுக்கு இவ்வளோ அமைதியா இருக்கீங்களே, என்னாச்சு எல்லாருக்கும்? ஏ கிழவி, ம்? நீ ஏதாவது ஏடா கூடம் பண்ணியா? டேய், நானே சிவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்குடா ஏன் வம்புக்கு வர நீ? எதுக்கு பாட்டி சிவனேன்னு உட்காந்துருக்க? பெருமாளேன்னு உட்கார வேண்டியதானே? ஏய், என் வாயை கிளறாம பேசாம உட்காந்து சாப்பிட்டு எந்திரிச்சு போ. உன் வாய் அப்படியே அல்வா பாரு, நான் கிளறதுக்கு. பாருப்பா சுபத்ரா உன் பையனை. ஏய் கிழவி, என்ன ஸ்கூல் பிள்ளை மாதிரி அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? டேய் சுந்தர், எதுக்கு இப்ப பாட்டிய வம்பு கிழக்குற? வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். அது எப்படிமா முடியும்? எப்பவுமே தவளை மாதிரி கத்திட்டு இருக்கிற பாட்டி இன்னைக்கு என்னமோ தேர மாதிரி அமைதியா இருக்குன்னா அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் தானம்மா. அதனாலதாம்மா கேட்டேன். ஏய் கிழவி, என்னத்த பண்ண சொல்லு. உங்க அம்மா உன்னை பெத்து கையில கொடுத்தப்ப ஆஸ்பத்திரியிலே விட்டுட்டு வராம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த பாரு, அதுதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. சரியான காமெடி பாட்டி. ஆனா அப்புறம் ஞாபகப்படுத்தி நான் சிரிக்கிறேன். மீனுக்குட்டி, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க? இந்தாங்க, மல்லிகைப்பூ இட்லி. மல்லிகைப்பூ இட்லி. ம், இன்னொன்னு ஏன்? ஐயோ. ஐயோ.
எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன ப்ரோ சந்தோஷமான விஷயம்? நான் இன்னும் 1 மாசத்துக்குள்ளேயே அணு கல்யாணத்தை முடிச்சிடலான் இருக்கேன். நீங்களா என்ன சொல்றீங்க? சூப்பர் ப்ரோ. இப்போவே கல்யாண பொண்ணுக்கு வெக்கலாம் வந்துருச்சு பாரு. அம்மாடி, ஏற்கனவே ஒருத்தி வெக்கப்பட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கா. இதுல இன்னொருத்தி ஆரம்பிச்சிட்டா. இவ என்ன பண்ண போறாளோ? எதுக்கு மாப்பிள்ளை இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணணும்? பொறுமையா பண்ணிக்கலாமே. இல்ல அத்தை, கொஞ்ச நாளாவே இந்த வீட்டில் சந்தோஷமே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. யாருக்குமே நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. இந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அதனால இப்படி ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் நடக்கிறது அவசியம்னு எனக்கு தோணுது அத்தை. அப்போதான் எல்லார் முகத்துலையும் சந்தோஷத்தை பார்க்க முடியும். அதனால தான் அணு கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடலான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, கேரளாலேருந்து சித்த வைத்தியரை வர சொல்லியிருக்கேன். அவரு நாளைக்கே வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம துர்காவை அவர்கிட்ட காட்ட போறேன். அவர் ரொம்ப கைராசியான வைத்தியர். இதை விட பெரிய கேஸ் எல்லாம் அவர் சர்வசாதாரணமா குணப்படுத்தியிருக்கார். நம்ம துர்காவை அவர்கிட்ட காட்டினா இன்னும் 1 மாசத்துக்குள்ள கண்டிப்பா துர்கா குணமாயிடுவா. செம்ம ப்ரோ. அப்போ துர்கா இன்னும் 1 மாசத்துல நல்லா ஆயிடுவான்னு சொல்லு. ஆமாடா. மாமா, என்னை விட்டு பிரிய போறேங்கிறத இதை விட இன்டைரக்டா யாராலையும் சொல்ல முடியாது. யூ ஆர் ரியலி கிரேட் மாமா. என்ன இது? எப்ப பார்த்தாலும் 1 மாசத்துல முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அணு கல்யாணத்தை 1 மாசத்துல முடிச்சிடலான்னு சொல்றீங்க. துர்காவையும் 1 மாசத்துல குணப்படுத்திடலான்னு சொல்றீங்க. ஏன் 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வெளியூர் எங்கேயாவது போக போறீங்களா என்ன? இல்ல மீனாட்சி, ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை எதுக்கு யோசிச்சுக்கிட்டு சீக்கிரம் செய்யறது தானே கரெக்டு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்காதுல்ல. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறிடும். அதான் முடிவு பண்ணதை முடிச்சிடலான் இருக்கேன். மீனாட்சி, உனக்கு எதை எப்போ எங்கே கேட்கணும்னு தெரியாதா? பாரு, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க, நான் என்னங்க தப்பா கேட்டுட்டேன்? அவங்க வாயிலிருந்து உண்மை வருமான்னு பார்க்க தான் கேட்டேன். ஆனா உங்க அண்ணன் சரியான கள்ளங்க. வாயே திறக்க மாட்டேங்கிறாரு பாத்தீங்களா? உன் தங்கச்சி மட்டும் என்ன வாயை திறக்கிறாளா? இங்கே பாரு மீனாட்சி, இப்போ நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியாரு. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு, அப்போ பார்த்துக்கலாம். பாத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க பிரிஞ்சு போறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்புறம் நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது. இன்னும் 1 மாசத்துல அணு வேற வீட்டு பொண்ணு ஆயிடுவா. இப்போவே அணு முகத்துல கல்யாண கலையெல்லாம் வந்துருச்சு. அத்தை, இப்ப இருந்தே அணுக்கு சமையல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருங்க. மீனாட்சி அளவுக்கு இல்லைன்னா கூட என் சகல சாப்பிட்ற அளவுக்காவது அந்த சமையல் இருக்கணும். அனு, ஆனா உனக்கு கவலை இல்லை அனு. வெங்கட் சூப்பரா சமைப்பான். நீ சமையல் கத்துக்கிற வரைக்கும் அவனே சமைக்க வச்சு நீ சாப்பிட்டுக்கலாம். செம்ம ஜாலியா இருக்கலாம். போங்க மாமா. ஏ அனு, வெக்கலாம் படாதமா, அது உனக்கு சுத்தமா வரவே இல்லை. மாமா, இதான் உனக்கு சரியா இருக்கு. டேய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. பாருடா, யார் லொடலோடன்னு பேசிட்டே இருக்கா? இங்க பாரு பாட்டி, எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம் வீடுனா கலகலப்பா இருக்கும். உனக்கு பிடிக்கலாம் சொல்லு,
பிடிக்கலடா. இரு பாட்டி, நான் இன்னும் முழுசா முடிக்கவே இல்லை. உனக்கு பிடிக்கலனா நீ வேணா கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கேயாச்சும் கோயில் குளம் போய் சுத்திட்டு வாங்க. ம், இப்போ கூட வயசானவங்களுக்கு டூர் பேக்கேஜ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் வேணா உனக்கு புக் பண்ணி தரட்டுமா? ஏன்டா நான் போகணும்? அது இல்ல பாட்டி, சின்ன பசங்க என்ஜாய் பண்றத பார்த்தா பெருசுங்களுக்கு காண்டாகுமா. அத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். அதனாலதான் பாட்டி சொல்றேன், நீ இங்க இருந்தேன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்ப. அதுவும் நீயும் சந்தோஷமா இல்லாம எங்களையும் சந்தோஷம் இல்லாம நிம்மதியா இருக்க விடாம பண்ணிட்டு இருப்ப. பேசாம நீ எங்கேயாச்சும் வெளியூர் ஏதாவது போயிட்டு அதான் சரியா இருக்கும். என்ன சொல்ற பாட்டி? டேய், எலசுங்க பெருசுங்களை பார்த்து போர்னு தாண்டா சொல்லுவீங்க. ஆனா நாங்க சொல்றதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு நீங்க பெருசுங்க ஆகும்போது தாண்டா தெரியும். வீட்ல ஒரு பெரியவங்க இல்லனா அந்த வீடே வீடு கிடையாதுடா. இந்த பாட்டியோட அருமை நான் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதுடா. நான் போனதுக்கு அப்புறம் தான் என் அருமை உங்களுக்கு புரியும். பாட்டி, உன் அட்வைஸ் கேட்டு எனக்கு வயிறுலாம் ஃபுல் ஆயிடுச்சு. நான் இப்போ ரொம்ப திருந்திட்டேன். நான் ரூம் போய் யோசிக்கிறேன். பாட்டா? என்ன பாட்டி, 32வது இட்லியா? ஆமாடா. உனக்கு ரெட்டப்படலாம் வந்து சரி வராது. இந்தா இதையும் சேர்த்து சாப்பிடு, ஒத்தப்படையாடும். யூ என்ஜாய். சாப்பிடு. சரிடா. என்ன சுபத்ரா இவன்? கல்யாணங்கிறான், கேரளால இருந்து சித்த வைத்தியருங்கிறான், ட்ரீட்மெண்ட்டுங்கிறான். சொத்தையெல்லாம் அது பிச்சைக்கார குடும்பத்துக்கே மொத்தமா செலவு பண்ணி அழிச்சிடுவான் போல இருக்கே. அம்மா, அவன் எது வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். அத பத்தி கவலைப்படுற நிலைமையில இப்ப நாம இல்ல. ஏன்னா இப்ப நாம எதுவும் செய்ய முடியாதபடி நமக்கு பூட்டு போட்டிருக்கு. அதோட சாவி அந்த கோதாவரி கிட்ட இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? புரியல? புரியலையே. நாம செஞ்ச தப்போட ஆதாரம் கோதாவரி கிட்ட இருக்கு. அது நம்ம கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றேன். ஆனா ஒண்ணுமா, சிவா எல்லாத்தையும் ஒரே மாசத்துல முடிக்கணும்னு சொல்றான்னா அவன் சக்திக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுல உறுதியா இருக்கான்னு அர்த்தம். இப்போதைக்கு நமக்கு அது போதும். ஹலோ. சாரி சார், சாரி ஃபார் டிஸ்டர்ப் யூ. பரவாயில்ல, சொல்லுங்க வெங்கட். வர 20ஆம் தேதி உங்க 2 பேரோட டிவோர்ஸ் கேஸ். சார், அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே கோர்ட்டுக்கு வந்துருங்க. சார் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க வெங்கட். அதான் சார், அதை சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். மற்ற விஷயத்துல நேரில் மீட் பண்ணி பேசிக்கலாம். வெங்கட், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். உங்களால வீட்டுக்கு வர முடியுமா? வரேன் சார். எப்போ? கொஞ்சம் உடனே கிளம்பி வரீங்களா? ஓகே சார், நான் வரேன். பாய். காப்பி கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம்? பாட்டி, 2 பேருக்கும் சக்கரை போடல. வேணுங்கிறத நீங்களே போட்டுக்கோங்க. என்னம்மா இது, வீடா ஹோட்டலானே தெரியலையேம்மா. ஏமா அப்படி சொல்ற? வரவ போறவெல்லாம் தங்குறாளுங்க, எதை கேட்டாலும் தனித்தனியா குடுக்கறாளுங்க. வீட்டுக்கு பெரியவங்களாச்சே, சக்கரைய நாமளே பார்த்து போடுவோன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? மூதேவி, மூதேவி. நான் வந்துடுறேன். ஆமா ஆமா ஆமா. இல்ல 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 இல்ல. என்ன இவ இன்னைக்கு இவ்ளோ பாசம் காட்டுறா? ஒருவேளை நம்ம விஷம் வச்சதுக்கு பதில் கொடுக்க போறாளோ? இல்ல, நானே வந்துடுறேன். போதும் போதும், ரொம்ப போடாத. சரி சரி, ஓகே. இல்ல இல்ல, ஆறிட போதுமா? போக போதும் போக போதும், செட் ஆயிடும். ஏய் ஏய் ஏய், அவளே இங்க தான் அது இருக்கா. எனக்கு வச்ச அவளே நான் காப்பி வர டி. சொல்றேன். ஆமா. மா, பாத்தியாமா அவள? எனக்கு வச்ச காப்பியை எடுத்துட்டு போறா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவ கழுத்தை புடிச்சு. அப்படியே
அவ கழுத்துக்கு ஒரு நெக்லஸ், ஹாரம், டாலர் செயின் ஏதாவது போடலான்னு இருக்கோம். நீ என்ன சொல்ற கோதாவரி? வேண்டாமா? சரி விடு, உனக்கு பிடிக்கலன்னா எதுவும் வேண்டாம். என்ன இவ எதை சொன்னாலும் முறைக்கிறா? ஐயோ, முறைச்சுக்கிட்டே இருக்காளே, என்ன பண்றது? அம்மா அம்மா அம்மாடி, வாசல்ல யாரோ பிச்சை கேக்குறாங்க, யாருன்னு தான் போய் பாரு. நல்ல வேளை, யாரோ ஒரு பிச்சைக்கார புண்ணியவா சரியான நேரத்துல என்ன வந்து காப்பாத்திட்டான். அம்மா தம்பி, யாருங்க நீங்க? அம்மா என் பேர் ஐயப்பன். நான் ஒரு சித்த வைத்தியன். இந்த வீட்ல ஒரு பொண்ணு உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்கு, சிகிச்சை பண்றதுக்காக வர சொன்னாங்க. ஓஹோ, உங்களை யார் வர சொன்னா? சிவான்னு ஒருத்தர் தான் வர சொன்னாரு. ஆஹா, உள்ள வாங்க. ஆ வாங்க. அனு, அம்மா. சிவா மாமா கொஞ்சம் வர சொல்லு. ம், சரிம்மா. நீங்க உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா ஐயா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இவன் என்ன வேகமா போறான்? மாப்பிள்ளை, இவர் நீங்க வர சொன்னதா சொன்னாரு. வணக்கங்க ஐயா. ஆமாத்த, நான் தான் வர சொன்னேன். ஏம்மா, என்ன இவன் பிச்சைக்காரனை எல்லாம் வீட்டுக்கு வர வச்சிருக்கான்? அதான் எனக்கும் புரியல. இரு, கேக்குறேன். டேய் சிவா, யார் அவரு? நான் தான் சொன்னேன்ல, சித்த வைத்தியர் பாட்டி. சித்த வைத்தியரா? அவரை எதுக்கு வர வச்சிருக்க? நம்ம துர்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக.